ஹாய், என் ஸ்டைலில் ஒரு ஒயிட் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டாணியும் எடுத்துட்டுருக்கேன். மஷ்ரூம் பீஸ் மசாலா இது, கொத்தமல்லி, அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் அரைச்சிக்க போகிறேன். என்னென்னலாம் அரைச்சிட்டுருக்கேன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அந்த முந்திரி பருப்பு அதை அரைச்சி வச்சுட்டுருக்கேன். பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணலாம். நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மஷ்ரூம்ஸை நல்லா எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஈஸியாக வாஷ் பண்ண முடியும். ஒன்று ஒன்றா எடுத்து வாஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. மஷ்ரூம்ஸ் மேலே ஃபுல்லாக அரிசி மாவு போட்டுட்டு அதை ஃபுல்லாக ஒரு பரட்டிட்டு எடுத்து வாஷ் பண்ணால் மேலே இருக்கிற அழுக்கு அத்தனையும் அவ்வளோ அழகாக போயிடும், க்ளீனாக போயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மஷ்ரூம்ஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி ஒயிட் கிரேவி காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம காரமான ஐட்டம்ஸ்க்கு இதை தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேத்தி சப்பாத்தி, அப்புறம் ஆலு பரோட்டா, அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கிற டிஷ்க்கெல்லாம் இதை தொட்டுன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. அப்புறம் அந்த கீ ரைஸ்க்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். காரம் கம்மியாக பிடிக்குங்கிறவா இந்த கீ ரைஸ்க்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஷ்ரூம்லாம் கட் பண்ணிட்டாச்சு. வாண்டியில் கொஞ்சமாக பட்டர் போட்டுருக்கேன், ஆயிலும் போட்டுருக்கேன். ரெண்டுமே ஆயில் பட்டர் ரெண்டுமே போட்டுன்ட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இது மசாலாஸ்லாம் ரொம்ப இல்லாமல் ரொம்ப லைட்டாக நான் பண்ணுறேன் இந்த கிரேவி. அதனால் ஆயிலும் பட்டரும் இதுவானதுக்கப்புறம் அதில் சீரகம் தாளிச்சிக்கலாம். இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் நான் எதுவுமே போட போகிறதில்ல, வெறும் சீரகம் தான். ஆனால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் சீரகம் தாளிச்சிக்கலாம், அவ்வளோதான். சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே இதில் நம்ம வெங்காயம்லாம் எதுவுமே வதக்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் கிரேவி, சட்டுன்னு ஈஸியாக பண்ணணும்னா. ஏன்னா அதையும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், வெங்காயத்தையும். சீரகம் ஒரு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, இந்த பேஸ்ட்டை மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம இந்த பட்டர்லேயும் ஆயில்லையும் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சையாக அரைச்சிருக்கோம், அதனால் இது நல்லா கொதிக்க விடணும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும், நல்லா இருக்காது சாப்பிடும்போது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கிரேவி நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சையாக அரைச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இந்த பன்னீர் பண்ணுற மாதிரி வேக வச்சு அரைச்சா கூட ஓகே. பட் நான் இன்றைக்கி பச்சையாக அரைச்சி தான் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலான்றதுக்காக பண்ணுறது, அவ்வளோதான். மிக்ஸியும் கொஞ்சம் அலம்பி கொட்டியாச்சு. ஏன்னா அது கொதித்து அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணியும் கொட்டணும் இல்லையா, அவ்வளோதான். ஸோ இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு நம்ம இதுக்கு டைம் கொடுத்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் டைம் கொடுத்து தான் நம்ம மஷ்ரூமையும் பீஸையும் ஆட் பண்ணணும். பட்டாணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணின்னு இருக்கேன். பட்டர் ஆட் பண்ணி கலரிண்டே இருக்கேன் அப்போ, ஏன்னா அடியும் பிடிக்கக்கூடாது. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி கலரின்னு இருக்கேன். மூடி போட்டு இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பாருங்களேன், ஓரளவு எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கூட கொதிக்கலாம், ஏன்னா அந்த பச்சை வாசனை எனக்கு இன்னும் ஸ்லைட்டாக இருந்துன்னு தான் இருக்குது. இதோடு நம்ம மஷ்ரூமும் சேர்த்து குக் பண்ணலாம். மஷ்ரூமும் பட்டாணியும் சேர்த்து குக் பண்ணலாம். எல்லாம் ஒன்றா கொதிக்கிட்டோம், ஏன்னா மஷ்ரூமும் வேகணும்ல. நீங்கள் தனியாக இன்னொரு வாண்டியில் மஷ்ரூமையும் பட்டாணியும் வதக்கிட்டு ஆயிலில் வதக்கிட்டு கூட இதில் ஆட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணோன்னா மஷ்ரூம்லாம் ரொம்ப வதங்கி குட்டி குட்டியாக ஆகிடுறதில்ல. ஆனால் நான் இதில் டேரெக்டாக போட்டு இது பண்ணும்போது மஷ்ரூம் நல்லா பீஸாக அழகாக நமக்கு கிடைக்கும் சாப்பிடும்போது. அதனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் கிரேவியில். மொத்தமாக இந்த கிரேவியோடு இந்த மஷ்ரூம் பட்டாணி எல்லாம் சேர்ந்து கொதிக்கிட்டோம். இதில் தண்ணி இதுக்கு மேலே நம்ம ஆடே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணுறோமா, எக்கச்சக்க தண்ணி அதுவாகவே விட்டுரும். மஷ்ரூமோட இதுவே அப்படி தான், ஆட்டோமேட்டிக்காக அது நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம டைம் கொடுத்துடலாம். பட்டாணியும் ஆட் பண்ணியாச்சு, மஷ்ரூமையும் ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு கலரிட்டு இதுக்கு தேவையான உப்பும் நம்ம போட்டுடலாம். சப்போஸ் இப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கம்மியாயிடும். அதனால் உப்பு அப்புறம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஆனால் நான் உப்பு இதுக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக கொதிக்க வைக்கலாம். நல்லா ஒரு கலர். இப்போ பார்த்தா தண்ணியே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சோன்னே ஃபுல்லாக தண்ணி. ஸோ இப்போ தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கலரிக்கலாம். பெப்பர் போட்டுருக்கேன். நான் பச்சை மிளகாய் அரைச்சிருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பரும் ஆட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே போட்டாச்சு, இதுக்கு நம்ம போட வேண்டிய வேலை எதுவுமே இல்லை.
எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிவிட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு மஷ்ரூமு, பட்டாணி, இந்த ஆனியன் பேஸ்ட்டு எல்லாமே வந்து குக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். இது வச்சுருக்கேன் நான், கஸ்தூரி மெத்தி வச்சுருக்கேன். அதையும் பாருங்களேன், நான் தண்ணியே விடலை. ஆனால் அது எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அந்த மஷ்ரூம்லேருந்து வெளியில் வந்து தண்ணி. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது கரம் மசாலா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். தனியா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நான் ஆட் பண்ணலை இன்றைக்கி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். டைம் கொடுத்து கொடுத்து குக் பண்ணணும். மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிடுது, பட்டாணியும் நல்லா குக் ஆகிடுது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பட்டர் ஆயில் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும். நம்ம மஷ்ரூம்லாம் பார்த்திங்களா, ரொம்ப குட்டி குட்டியாக ஆகாமல் அழகாக இருக்கும். மஷ்ரூம் இப்படி போட்டோன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை இப்போது, அதனால் நான் பால் கொஞ்சமாக ஆட் பண்ணின்னு இருக்கேன். இந்த பால் ஆட் பண்ணோன்னே கிரேவியோட கலர் இன்னும் கொஞ்சம் லைட் ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் வந்து இது வந்து ஆலு பராத்தா கூட வச்சு சாப்பிட்டோம் நைட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிரேவி. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற கிரேவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரமாக அப்படிலாம் மசாலா ஐட்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இந்த மாதிரி லைட்டாக இருக்கிற கிரேவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா குக் ஆகிடுது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கொதிக்க விட்டுட்டு மேலே கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். நம்மளோட மஷ்ரூம் பீஸ் மசாலா ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸிக்கும் கூட, ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். பச்சையாக அரைக்க போகிறோம், கொதிக்க வைக்க போகிறோம், மஷ்ரூம்ஸை கட் பண்ணி பீஸை போட்டு மொத்தமாக கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.